நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மேஜிக் டயர்லேயும் உங்களுடைய இடத்துலையும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்களுக்கு பார்த்துருக்கிற பெண்ணுக்கோ இல்லை பார்க்க போகிற பெண்ணுக்கோ நீங்கள் முதல் பூவாக மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும். அது வாங்கி கொடுத்தா ஒரு வீட்டில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சில இடத்துல எனக்கு வெளில போகவே பயமாக இருக்குது, எனக்கு இருட்டான இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது, இல்லைனா ஒரு இடத்துல தனியாக போயிட்டு ஒரு பஸ்ஸில் போயிட்டு வர்றதோ, இல்லை ரொம்ப தூரம் நான் காலேஜில் படிக்கிறாங்க ஆனால் கூப்பிடவோ இல்லைன்னா அவங்கள போய் வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒருத்தர்கிட்ட எதிர்த்து தைரியமா பேசுறதுக்கு உண்டான தைரியம் கிடையாது. அந்த ராகு தசை நடக்குது, அது ராகு புத்தி நடக்கும் போதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வழிபாடு படக்கூடிய தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வெறுங்கையோட போக மாட்டோம். ஏதாவது ஒரு பூ வாங்கிட்டு போவோம், இல்லை மாலை ஏதாவது வாங்கிட்டு போவோம். அப்படி மாலைகள் பூவும் வாங்கிட்டு போகும்போது இந்த சாமிக்கு நம்ம கரெக்டாக தான் வாங்கிட்டு போகிறோமா, சாமிக்கு உகந்ததாக தான் வாங்கிட்டு போவோமா, தெய்வங்களுக்கு உகந்ததாக தான் வாங்கிட்டு போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் இந்த தெய்வத்துக்கு நம்ம வாங்கிட்டு போகிற பூவும் சம்மந்தப்படுமா, இந்த தெய்வத்துக்கு நம்ம இந்த மாதிரியான பூ வாங்கிட்டு கொடுத்தால் என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் நிறைய பேர்ட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கும் கேள்விக்குண்டான பதில் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ யாருடைய ஆதிக்கம் உள்ளவர் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. இந்த சுக்கிரன் பகவானுடைய ஆதிக்கம் எதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல. நீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும், பொருளாதார ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ரொம்பவே போராடி பொருளாதார லெவல்ல நான் முன்னேறும் நினைக்கிறவங்க மல்லிகை பூ வாங்கி வழிபாடு பண்ணா ரொம்பவே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து திருமணம். ஏன்னா நம்ம சுக்கிர பகவான் வந்தாலே திருமணத்திற்கு தானே அவர் மெயினான ஒரு காரகர். அப்படி இருக்கும்போது திருமண தடை உள்ளவங்களுக்கு, திருமண தடை தாமதமானவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மல்லிகை பூ வாங்கி கொடுத்தா வழிபாடு பண்ணா கண்டிப்பா திருமண தடை ஆகலும். இல்ல நீங்க ஒரு இடத்துல பெண் பார்க்க போகிறீங்க, அந்த பெண் பார்க்க போகும்போது உங்க கூட வர்ற பெண்களுக்கு எல்லாருக்குமே மல்லிகை பூ வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்களுக்கு பார்த்திருக்கிற பெண்ணுக்கோ இல்ல பார்க்க போற பெண்ணுக்கோ நீங்கள் முதல் பூவா மல்லிகை பூ வாங்கி கொடுக்கணும். அது வாங்கி கொடுத்தா ரொம்பவே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொண்ணாதான் அமைவாங்க. அந்த பெண்ணோட நீங்க திருமணம் நடக்கும்போது எந்தவித தடைகளும் இல்லாத ஒரு திருமணம் நிச்சயமாகவே அமையும். இதே இது பாத்தீங்கன்னா இவர் சுக்கிர பகவானுக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால மாலை மல்லிகை பூ மாலை வாங்கி அதை யாருக்கு நம்மளுடைய வழிபாடு தெய்வம், முக்கியமா நம்ம என்ன வழிபாடு அப்படின்னா எந்த சாமிக்குனாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம் சரிங்களா. இந்த சுக்கிர பகவான் மாலை, அதாவது மல்லிகை பூ மாலையை என்ன கடவுளுக்குனாலும் போடலாம், கால பைரவரை தவிர. கால பைரவருக்கு மட்டுமே இந்த மாலை உகந்தது அல்ல. அதனால நீங்க நிச்சயமா மல்லிகை பூ மாலை உங்களுக்கு ஏதாவது விநாயகருக்கு சாட்டலாம், திருமணத்திற்கு போது நம்ம கண்டிப்பா முருக பெருமானுக்கு சாட்டலாம் சரிங்களா. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு திருமண தடையாகலும் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம வீட்டுல ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு அலுவலகத்துல பிரச்சனை இருக்கனாலும் சரி, அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு மேஜிக் டயர்லயும் உங்களுடைய இடத்துலயும் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சாமி, அது விநாயகரா இருக்கலாம் இல்லது முருகப்பெருமானா இருக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். மல்லிகைப்பூ வச்சு சும்மா ஒரு சின்ன மல்லிகைப்பூ ஒரு 50 வாங்கினாலே கூட போதும், வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன். நீங்க போய் சாமி கும்பிடணும் இல்ல, அந்த மாலைய அந்த பூவை அவங்கள்ட்ட வச்சுட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது செண்பகப்பூ. இந்த செண்பகப்பூ செவ்வாய் ஆதிக்கத்துல உள்ளவர் சரிங்களா. இந்த செவ்வாய் பூவை 11 வாரம் முருகனுக்கு நீங்க சாற்றி வந்தீங்கன்னா, அர்ச்சனைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சில இடத்துல எனக்கு வெளில போகவே பயமா இருக்கு, எனக்கு இருட்டான இடத்த பார்த்தாலே பயமா இருக்குது, இல்லைன்னா ஒரு இடத்துல தனியா போயிட்டு ஒரு பஸ்ல போயிட்டு வர்றதோ, இல்ல ரொம்ப தூரம் நான் காலேஜ்ல படிக்கிறாங்க ஆனா கூப்பிடவோ இல்லைன்னா அவங்கள போய் வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒருத்தர்கிட்ட எதிர்த்து தைரியமா பேசுறதுக்கு உண்டான தைரியம் கிடையாது. இன்னொரு விஷயம், எனக்கு தன்னம்பிக்கை, என்னால முடியாது, என்னால இது செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஏறதுனாலும் சரி, ஒரு கம்பெனில ஒரு வேலைக்கு போய் இருக்கும் போது அவங்களுடைய மேலே ரொம்ப சுமை சுமத்துறாங்க, அந்த சுமையை தாங்க முடியாத வீட்டுல கஷ்டப்படுறாங்க, அந்த அதை பத்தின விஷயம் அவங்களால பேச முடியல. அப்படிங்கிற பட்சத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு இந்த செண்பக பூ வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தா நிச்சயமா அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வியா அந்த மனசுல தோன்றிடும், அவங்களால கேட்காம இருக்க முடியாது, அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா அந்த வழிபாடு பண்ணுங்கள், தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செண்பக பூ ரொம்பவே வாஸ்துலயும் ஒரு சில பிரச்சனைகளே சரி பண்ண போகுது. அதாவது
அதாவது தெற்கு பார்த்த வீடா இருக்குது, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாஸ்து ப்ராப்ளம் இருக்கும். போராட்டம், வீட்டுல என்ன எடுத்தாலும் போராட்டம், என்ன பண்ணணும்னே தெரியல, எதனால பிரச்சனை வருதுன்னே தெரியலையே. இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால வருது அப்படிங்கறத புரியணும் இல்லையா? அப்படி புரியாத பட்சத்திலேயே நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. சோ இந்த செண்பகப்பூ முருகன் கோயில் வழிபாடு மூலமா வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்கு, தெற்கு பார்த்த வீடா இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டுல என்ன பிரச்சனைங்கிறத புரிய வைக்கும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலே அதுக்கு அடுத்து தீர்வு கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா நீங்கள் செண்பகப்பூ வழிபாடு பண்ணுங்க, அது என்ன பிரச்சனைங்கிறத உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது மேச ராசி நேயர்களுக்கும் சரி, விருச்சிக ராசி நேயர்களுக்கும் சரி, மகர ராசி நேயர்களுக்கும் சரி, இவங்களுக்கு வந்து மெயினா இந்த செண்பகப்பூ என்ன ஒரு தொழில் தொடங்குறாங்க, என்ன ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்க, முருகன் கோயிலுக்கு போய் இந்த செண்பகப்பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சிறப்பானதா இருக்கும் இந்த செண்பகப்பூ உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரளிப்பூ. மஞ்சரளிப்பூ வந்து எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா குழந்தைகள் தடை இருக்குது, குழந்தை பேர் ரொம்ப வருஷமா தள்ளி போய்கிட்டே போகுது. இன்னொரு விஷயம் முக்கியமா குழந்தைகள் தம் பேச்சை கேட்கவே மாட்டிக்காங்க. அதாவது நம்ம என்னதான் நம்மளுடைய நிலையை புரிய வச்சாலும் சரி, பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கவே மாட்டிக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ரொம்பவேவும் பாதிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சரளி பூ வாங்கி கொடுங்க. ஆனா நம்மளுடைய வந்து குழந்தைக்காரவர் யாரு? குரு பகவான். ஆனா அவருக்கு இந்த பூ சாத்தக்கூடாது, கிருஷ்ணருக்கும் இந்த மஞ்சரளி பூ சாத்தக்கூடாது. சரிங்களா? யாருக்கு சாட்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிவனுக்கும் துர்க்கையம்மனுக்கும் மஞ்சரளி பூ கொடுத்து வழிபாடு பண்ணி பாருங்க. உங்களுக்கு குழந்தை தாமத தடை எல்லாமே உங்களோட அகலும், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு உண்டான மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனோரஞ்சித பூ. இந்த மனோரஞ்சித பூ என்னன்னா சிவபெருமான் ஆலயத்துல நடக்கிற பள்ளியறை பூஜை நடக்கும் பாத்தீங்களா, அந்த பள்ளியறை பூஜைக்கு இந்த பூ வாங்கி கொடுக்கணும். சிவபெருமான் ஆலயத்துல பள்ளியறை பூஜை நடக்கும்போது ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, பள்ளியறை பூஜை நடக்கும்போது வாங்கி கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும், பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க பூ கூட அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாத மாதிரிலாம் இருக்குது. என்னதான் பண்ணும் போது நீங்க அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அர்ச்சனை கொடுத்து அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி அந்த பூஜை நடக்கும்போது இந்த பூ வாங்கி கொடுங்க. மனோரஞ்சித பூ வாங்கி கொடுங்க. கண்டிப்பா என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு தொலைவுல இருக்கட்டும், ஒரு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நிக்குது, டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாலுமே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைக்குண்டான அமைப்பு இந்த மனோரஞ்சித பூ வழிபாடு, சிவன் வழிபாடு நிச்சயமா அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகலிங்க பூ. நாகலிங்க பூ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ராகு தோஷம் உள்ளவங்களுக்கு, ராகு பகவானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ராகு தசை நடக்குது, ஒவ்வொரு திசையிலுமே ராகு புத்தி நடக்கும். சரிங்களா? அந்த ராகு புத்தி காலத்திலேயும் ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்தை கொடுக்கும். ராகு பகவான் என்ன பண்ணுவாரு? குழப்பத்தை கொடுப்பாரு, வீண் பிடிவாதத்தை கொடுப்பாரு, தேவையில்லாத ஒரு டென்ஷன் போராட்டத்தை கொடுப்பாரு. நான் சொன்னதான் கரெக்ட் அப்படிங்கறத அவங்களுடைய அதாவது ஒரு பிடிவாதத்தை கொடுத்து ஒரு நல்ல பேரா இருக்கிறவங்கள கெட்ட பேரா மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பை யார் கொடுப்பாரு? ராகு பகவான் கொடுப்பாரு. சோ நம்ம என்ன ஒரு நல்ல பேர்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அந்த ராகு தசை நடக்குது, அது ராகு புத்தி நடக்கும் போதுலாம் நம்மள கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்மளுடைய வழிபாடு மூலமா நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம்னா நம்மளுடைய பேர் ரொம்பவே கெட்டு போகும். சோ நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க நாகலிங்கம் பூ வாங்கி நாகநாத சுவாமிக்கு கண்டிப்பா கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி வழிபாடு பண்றது மூலமா தான் இந்த ராகுவின் தாக்கம் எனக்கு மொத்தமா சரியாயிருமா அப்படின்னு கேட்டாலாம் கண்டிப்பா மொத்தமா சரியாகாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு பெரிதளவுல பாதிப்பு, ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு, நான் எப்படியாவது கொஞ்சமாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த நாகலிங்க பூ வாங்கி நாகநாத சுவாமிக்கு வழிபாடு பண்ணுங்க. பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாவே குறைய ஆரம்பிச்சிடும். செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா ஆன்மா பலத்தை கொடுக்குது. ஒரு எந்த ஒரு மனசுல ஒரு குழப்பத்துல இருக்குது, எந்த ஒரு மனதிலேயே ஒரு நிம்மதி இல்லாம இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மனதளவுல ஒரு நிம்மதியை கொடுக்க போகுது. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், அரசாங்க உத்தியோகத்திற்கு உண்டான ஒரு தொடக்கத்தை இந்த நம்ம செம்பருத்தி பூ மூலமா தொடங்கலாம். அது யார் யாருக்கு தெரியுமா? அம்மனுக்கு, எல்லா வகை அம்மனுக்குமே சிறப்பு. முக்கியமா நம்ம அரசாங்க உத்தியோகத்துக்கு சூரியனை தான் காரகத்துவம் சொல்லுவோம். சூரிய பகவானா நம்ம சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும், சிவபெருமானுக்கு சாட்டணும். வெள்ளை செம்பருத்தி சாட்டுறது ரொம்ப சிறப்பு சிவனுக்கு. அதே மாதிரி விநாயகருக்கு சிவப்பு செம்பருத்தி. இப்படி வழிபாடு பண்ணி இந்த பூ வாங்கி கொடுக்கறது மூலமா அரசாங்க வேலை கிடைக்கல, நான் ரொம்ப தாமதமா இருக்கு, நான் ரொம்ப முயற்சி பண்றேன், உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு, இல்ல நான் அரசாங்க வேலை ஏற்கனவே எனக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு மேல் அதிகாரிகள் மூலமாவும் பிரச்சனை, இல்ல கூட ஒர்க் பண்றவங்க மூலமாலும் பிரச்சனை, ரொம்ப ஒரு டிப்ரெஷனா இருக்கேன், என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி புலம்புறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு மாற்றமா இந்த செம்பருத்தி பூ கண்டிப்பா கொடுக்கும். சிவன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அம்மன் வழிபாடு, செம்பருத்தி பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.